Hello all, welcome back to Victory Exams Academy. இந்த வீடியோ வந்து இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் வந்து இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் பேட்ச் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஷெடியூல்ஸ் என்னென்ன இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, பேட்ச் டீட்டெயில்ஸ் என்னென்ன, ஸோ எப்படி படிக்கலாம், அந்த தமிழ் போர்ஷன்ஸை நம்ம எப்படி முடிக்க முடியும், ஈஸியாக எப்படி முடிக்க முடியும், ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் எப்படி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேட்சில் நம்ம கிளியர் கட்டாக வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வெளியே போய் எங்கேயுமே மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணணுன்னு அலைய தேவையில்லை. இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி நம்ம சேனலில். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டெஸ்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் வந்து புக்ஸ் இல்லைனாலும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா புக்கில் இருக்கிற அப்படியே அதே மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடச்சிரும். நீங்கள் இதர் அதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஃபோனில் பார்த்தும் படிச்சுக்கலாம், இல்லை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நீங்கள் எடுத்து வச்சும் படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் கையில் வச்சுக்க போகிறீங்க, அதுக்கான கிளாஸஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ அந்த கிளாஸஸில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ தமிழில் 100 out of 100 நிச்சயமாக வாங்க முடியும். நம்ம டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக இந்த 2025 நீங்கள் தமிழில் 100+100 மார்க்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஒரு கிரேட் பாத் வந்து உங்களுக்கு லீட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்னா தமிழில் இருந்து நம்மளுக்கு 100 கொஷின்ஸ் வருது. ஸோ ஹோல் சிலபஸ் மாதிரி இல்லாமல் இப்போ இதில் 7 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 1 இலக்கணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க் வருது. ஸோ அப்போ இந்த சொல்லகராதி யூனிட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் வருது. அதே போல் அழகு 3 வந்து எழுதும் திறன், அது உங்களுக்கு 15 மார்க் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கடா போய் படிக்கிறது, எழுதும் திறன்லாம் நம்மள எங்கே போய் படிக்கிறது, நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு குழப்பமுமே உங்களுக்கு வேண்டாம். ஸோ இதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் எப்படி கொஷின்ஸ் வரும், அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்தது யூனிட் 4 அழகு 4 பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள்லாம் இருக்கட்டும். கலைச்சொற்கள்ல உங்களுக்கு 10 கேள்விகள் வரும். அதே போல் வாசித்தல்ல உங்களுக்கு 15, அழகு 5ல இருந்து கேட்குறாங்க. அதே போல் வந்து அழகு 6 வந்து உங்களுக்கு 5 கேள்விகள் வந்து அதுல இருந்து கேட்குறாங்க. அப்புறம் இலக்கியம் அழகு 7ல் வந்து உங்களுக்கு 15 கேள்விகள். ஸோ மொத்தம் இப்படி நம்மளுக்கு 100 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மொத்தம் 27 டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபுல் டெஸ்ட்டை வந்து நம்ம இன்னொரு டெஸ்ட்டாக கூட 2 டெஸ்ட்டாக கூட நம்ம கண்டக்ட் பண்ணலாம், டைம் வந்து கேப்பபிளாக இருந்துச்சுன்னா. ஸோ இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 27 டெஸ்ட் மொத்தம் நம்ம வந்து நடத்துகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டில் எத்தனை டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இலக்கணத்தில் 25 மார்க் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் நீங்கள் வந்து ஸோ இந்த இலக்கணம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நீங்கள் 5 டெஸ்ட் எழுதுவீங்க. அதே போல் யூனிட் 2க்கு உங்களுக்கு 4 டெஸ்ட் இருக்குது. அதே போல் யூனிட் 3க்கு 3 டெஸ்ட் இருக்குது. கலைச்சொற்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, வாசித்தலுக்கு ஒரு டெஸ்ட்டு, மொழிபெயர்ப்புக்கு 1, அப்புறம் இலக்கியமில் உங்களுக்கு 10. ஏன்னா அதில் வந்து போர்ஷன்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி. ஸோ அதனால் அதில் வந்து உங்களுக்கு 10 டெஸ்ட் வந்து அந்த இலக்கியத்தில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்குது. ஸோ அது போக உங்களுக்கு திருக்குறள் மொத்தம் அந்த 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ திருக்குறள் மட்டும் தனியாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, அது ஒரு டெஸ்ட். அடுத்தது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு மொத்தம் 27 டெஸ்ட் வந்து நம்ம பேட்சில் பிளான் பண்ணியிருக்கோம். சரி, இப்போது நம்மளோட பேட்சோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன, எதுக்கு வந்து மற்ற பேட்சஸ்லேருந்து இந்த பேட்சஸ்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஸோ எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம போக போகிறது சிலபஸ் வைஸ் தான் போக போகிறோம். ஸோ சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் உங்களுக்கு நாங்கள் வந்து டெஸ்ட்டாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், சிலபஸை 100% உங்களுக்கு தரவு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்போ நியூ சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு டெய்லியும், அதாவது டெஸ்ட்டுக்கு இப்போ இன்னைக்கு போர்ஷன்ஸ் வந்து டெஸ்ட் இதுன்னா அந்த போர்ஷன்ஸ்க்கான கிளாஸஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த கிளாஸஸை பார்த்துட்டு ஸோ அதில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கிளாஸஸ்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெளிவாக கொடுத்துருவேன். ஸோ அப்போ கிளாஸஸோடு உங்களுக்கு வீடியோஸோடு உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நம்மளதில் இருக்குது. ஸோ வெறும் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிளாஸஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்தது சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு
இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போக போகிறது சிலபஸ் வைஸ் தான் போகிறோம். இப்போ சிலபஸில் ஒரு டாபிக் இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னா அந்த அடுத்த டாபிக் அப்படியே வரிசையாக தான் நம்ம சிலபஸில் போக போகிறோம். ஸோ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃபாக இருக்கட்டும், அதோட ஆன்சர் கீ ரெண்டுமே உங்களுக்கு டெலிகிராமில் உங்களுக்கு ஷேர் ஆயிரும். டெலிகிராம் லிங்க் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் பிடிஎஃப்பும் சரி, ஆன்சர் கீயும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அடுத்தது யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட். இப்போ ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கு. ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ்க்கான மெட்டீரியல்ஸும் பிடிஎஃப்பும் உங்களுக்கு அவைலபிளாக எல்லாத்துக்கும் சென்ட் ஆயிரும். ஸோ இப்போ என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறோமோ ஸோ அதுக்கான யூனிட் அந்த 7 யூனிட்கான மெட்டீரியல்ஸும் அதே போல் பிடிஎஃப் ஒரு வேலை ஹேண்ட் ரிட்டனாக இருக்கலாம். ஸோ அதோட எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அடுத்தது வேர் டு ஸ்டடி. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ இந்த இலக்கியம் மற்றும் இலக்கணத்துக்கான வேர் டு ஸ்டடி வந்து வேணும், ப்ளீஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அதில் இன்க்ளூடடாக வந்துடும். அடுத்தது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிறைய டைமு, சிலபஸ் ஒரு டைம் படித்தாலும் 6th to 10th நியூ புக் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வாசிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 6th to 10th இருக்கக்கூடிய நியூ புக் வெர்ஷனோட பிடிஎஃப் வித் ஆன்சரோட உங்களுக்கு நாங்கள் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் பேட்சில் சேர்றவங்களுக்கு. அப்போ ஒரு இயல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 25 கொஷின் இருக்கும். செகண்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25 கொஷின். ஸோ ஒவ்வொரு இயர்லையும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 25 to 30 கொஷின்ஸ் வந்து இருந்துரும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 6th இருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2500 கொஷின்ஸ் பக்கமாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இயல் 3 இப்போ 8ஆவதுல இயல் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு செட் ஆஃப் ஒரு 25 கொஷின்ஸ்லேருந்து 30 கொஷின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இருக்குது. அதே போல் வந்து உங்களுக்கு இயல் 3, 4 அதே போல் வரிசையாக உங்களுக்கு இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 6th to 10th உங்களுக்கு 20 அதாவது 20லேருந்து 25 கொஷின்ஸ் உங்களுக்கு நியூ புக் சிலபஸ் பேஸ்டு கொஷின்ஸ் வித் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு கிடச்சிரும். இது ஒரு ப்ளஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 நம்மளுக்கு இலக்கணம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இலக்கணம்கான ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன ஹிண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான இலக்கணமோட நியூ புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓல்டு புக்ஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து நியூ புக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் சிலபஸில் கவர் ஆகுதோ அந்த புக்ஸோட ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம். அடுத்தது ஸோ டோட்டலாக மொத்தம் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து 27 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 7 அந்த இலக்கியத்திலேருந்து 10 டெஸ்ட்டும் அதே போல் 1லேருந்து 6வது யூனிட் வரைக்கும் 5 டெஸ்ட்டும் அதே போல் திருக்குறள் ஒரு டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் ஒன்று. ஸோ மொத்தமாக நம்ம பார்த்தோம்னா 27 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம பேட்ச்க்கான ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வித் ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ என்னென்ன எக்ஸாமு யாரெல்லாம் வந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு டெய்லியுமே எக்ஸாம் முடிச்சதும் அன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து பேட்சோட ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் என்ன? ஸோ பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு January 6 ஸ்டார்ட் ஆகுது டு எது வரைக்கும் அப்படின்னா March 31 வரைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு Jan, Feb, March 3 months வந்து நம்ம தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஸோ இதோட நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து மண்டே அண்ட் டெஸ்ட் வந்து எவ்ரி மண்டேவும் உங்களுக்கு ஃப்ரைடேவும் தான் இருக்க போகுது. ஸோ மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த இன்பிட்வீன் டேஸில் நீங்கள் ஜிஎஸ்க்கும் பார்த்துக்கலாம், மேக்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ தமிழ் வந்து நம்மளோட பேட்சில் வந்து மண்டே அண்ட் ஃப்ரைடே இருக்கு. சரிங்களா? இந்த 2 நாள் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டியூரேஷன் கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸில் இருக்கிறதையும் கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் அதாவது அவுட்டர் சோர்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் அடிஷ்னலான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ப்ளஸ் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே உங்களுக்கு நான் ஸ்பெஷல் ஃபியூச்சராக உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ இந்த பேசிஸ்க்காக உங்களுக்கு இந்த டேஸ் வந்து டியூரேஷன் இவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்செப்ட் தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் டியூரேஷன் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பேட்ச் டேஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம Jan வந்து 6 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஸோ அப்போ வந்து Jan 6 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 டேஸ் வந்து அதில் வரும். Febல பார்த்தீங்கன்னா 28 டேஸ் உங்களுக்கு வரும். Marchல 31 டேஸ். ஸோ டோட்டலாக 84 டேஸ் வந்து நம்மளோட பேட்ச் வந்து போக போகுது. ஸோ அந்த 84 டேஸில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை டெஸ்ட் எழுத போகிறீங்க? 27 டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே
இப்போ இன்றைக்கி வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம தமிழுக்கு வந்து எப்படி டிஎன்பிசியில் 100 கொஷின் கேட்குறாங்களோ ஸோ அந்த ஒரு டாபிக்னாலும் சரி அந்த 4 டாபிக்னாலும் சரி அந்த 4 டாப்பிக்லையுமே உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அப்போ ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்னாலே அதில் நீங்கள் சாலிடாக 100 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த 27 டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 2700 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ 2700 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பேட்சோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இப்போ இந்த பேட்சோட ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 rupees வந்து பேட்ச் ஃபீஸ். ஸோ நியூ இயர் ஆஃபர் அப்படிங்கிறனால வித்தின் நீங்கள் வந்து நியூ இயர் அன்னைக்கு, அதாவது வித்தின் 1க்குள்ளே, ஸோ 1 அன்னைக்கு நியூ இயர் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நியூ இயர் ஆஃபராக வந்து உங்களுக்கு 50 rupees கம்மி பண்ணி 300 பேட்ச் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் நியூ இயர்க்குள்ளே அட்மிஷன் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து 300. ஸோ அதை வந்து நீங்கள் எதில் பே பண்ணலாம், இல்லை ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இதில் உங்களுக்கு ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மெசேஜும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்மளை பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு வில்லிங் இருக்கவங்க, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக பேமெண்ட் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு நான் அதில் வந்து மெசேஜ் பண்ணுவேன். ஸோ இந்த பேமெண்ட் வந்து எந்த மோடில் ஜிபேவா இல்லை வந்து ஃபோன்பேவா அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் வந்து 63839764 and 68. ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பின் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கவங்க அந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பேட்ச்க்கான ஷெடியூல் என்ன சொல்லியாச்சு. ஸோ 27 டெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த 27 டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்ன, ஷெடியூல் என்ன, எப்படி வந்து எழுதலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே ஷெடியூல் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இலக்கியம். ஸோ இலக்கியம் வந்து ஏன் ஃபஸ்ட்டு அதை எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே வந்து அதை படித்து நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்து இருக்கும் இலக்கியத்துக்கு. ஸோ எடுத்ததுமே அதை பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது. ஸோ அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு இலக்கியம் எடுத்திருக்கேன். ஸோ இலக்கியத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் தானே வருது. ஸோ திருக்குறள் நீங்கள் மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த திருக்குறளை வந்து நான் வந்து உங்களுக்கு இலக்கணத்தோடு ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஒரே தியரியாக நம்ம படிச்சுட்டே போகிறனால திருக்குறளையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த தியரிஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திருக்குறளை வந்து உங்களுக்கு இலக்கணத்தோட ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு நாள் அந்த டெஸ்ட்டோடையும் உங்களுக்கு வந்து திருக்குறள் 2 அதிகாரம் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ யூனிட் 1லேருந்து யூனிட் 6 முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து திருக்குறள் வந்து 2 அதிகாரம் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஜாயின் ஆகி வரும். ஸோ திருக்குறளை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரே நாள் எல்லாத்தையும் முடிக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளும் 2 அதிகாரம் அப்படின்னு சொல்லி திருக்குறளை டெய்லியுமே நம்ம படிச்சுட்டே இருக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ரிவிஷன் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மெமரி பர்பஸ்க்காக திருக்குறளை நான் வந்து இந்த பேசிஸில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எழுதக்கூடியது இலக்கியம் எழுத போகிறோம், யூனிட் 7 எழுத போகிறோம். ஸோ அதில் உங்களுக்கு 4 டாப்பிக்கை நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ அதோட டேட்டும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 6லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 6, 10, 13 அதே போல் 17. ஸோ அப்போ வந்து 7th யூனிட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அதே போல் 9 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வருது. ஸோ 3யோட நீங்கள் வந்து 7th யூனிட் முடிச்சிருவீங்க. அந்த யூனிட் முடிச்சதுக்கப்புறம் யூனிட் 7ஓட ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு வந்துடுது 7th அன்னைக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி, அதாவது 10/2 நம்ம யூனிட் 1 இலக்கியத்துக்கு போக போகிறோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு அன்னன்னைக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக, இந்த சேர்த்தெழுதுக அடுத்த போர்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, ரகர, நகர, அதே போல் லகர வேறுபாடுகள், இன்னுவெழுத்துக்கள், ஒவ்வொரு இலக்கணத்தோடையும் உங்களுக்கு வந்து திருக்குறள் ஒன்று 2 அதிகாரம் வந்து கவர் ஆயிரும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு யூனிட் 1ஓட டெஸ்ட் 10லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ யூனிட் 1 வந்து உங்களுக்கு 21ஓட முடியுது. ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாவோ இல்லை வந்து எதர் டைப்டாவோ உங்களுக்கு வந்து PDF வந்து சென்ட் ஆயிரும். ஸோ 24 அன்னைக்கு உங்களுக்கு யூனிட் 1ஓட ரிவிஷன் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து 28லேருந்து உங்களுக்கு யூனிட் 2 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்ட் 1 அப்படின்னு போட்டிருப்பேன். இதில் வந்து சிலபஸ் நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அந்த சிலபஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ பார்ட் 1ல் என்னென்ன போர்ஷன்ஸ் வருதோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூனிட் 2ல இந்த டெஸ்ட்டில், அதாவது 28ஆம் தேதி உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எதிர்ச்சொல் மட்டும் கிடையாது, அந்த பார்ட் 1ல் என்னென்ன தலைப்புகள் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். ஸோ யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா அதில் வந்து 3 பார்ட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பார்ட்டும் தனித்தனியாக ஒரு நாள் வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதோட வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. 10/3 அன்னைக்கு உங்களுக்கு யூனிட் 2ஓட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 14th and 17th வந்து தேர்ட் இயர் வந்து நம்ம எழுத போகிறோம். அதில் வந்து நம்மளுக்கு 2 பார்ட் இருக்குது. அந்த 2 பார்ட் ப்ளஸ் அதோட 2 அதிகாரங்கள் திருக்குறளும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது முடிச்சதும் அதே போல் யூனிட் 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்சொற்களும் அந்த எளிய மொழிபெயர்ப்பும்
யூனிட் 4 யூனிட் 6 கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 24ஆம் தேதி நடக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25 ஒரு நாள் கேப் இருக்குது. ஸோ அடுத்து 26லேயே உங்களுக்கு 5th யூனிட் வந்து நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த வாசித்தலில் வந்து நம்ம அதிகமாக எதுவும் மெமரைஸ் பண்ண போகிறதில்ல, அதிகமாக படிக்கிறதுங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம பேராகிராஃபை படித்து அதில் தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வாசித்தலுக்கு வந்து ஒரு நாள் தான் கேப் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே 2 திருக்குறள் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட சிலபஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு, 5th யூனிட்டோட முடிஞ்சிருச்சு. 28ஆம் தேதி உங்களுக்கு இப்போ திருக்குறள் நம்ம பிரித்து படித்தோம் இல்லையா? ஸோ மொத்தமாக 20 அதிகாரங்களையும் நம்ம படித்து முடிச்சிருப்போம். முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் கேப் விட்டு அந்த 20 அதிகாரம் மட்டும் ஒரு டெஸ்ட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 31/3 நீங்கள் வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜூலை 13 தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க குரூப் 4. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கக்கூடியது. நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஸோ ஜான் நம்மளுக்கு இருக்குது, ஜானில் 31 டேஸ் இருக்குது, ஃபெப்ரவரி 28 டேஸ் இருக்குது, மார்ச்சில் 31 டேஸ், ஏப்ரலில் 30, மே 31, ஜூனில் 30 டேஸ் இருக்குது. இப்போ மொத்தமாக நம்மளுக்கு 181 நாள் இருக்குது. நான் ஜூலையை சேர்க்கவே இல்லை. ஜூலை 13 தான் நம்மளுக்கு எக்ஸாம், அதில் நம்மளுக்கு 12 டேஸ் இருக்குது, அது நான் சேர்க்கவே இல்லை. இன்னும் சாலிடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் அப் பண்ணால் 180 டேஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த 180 டேஸில் வந்து நான் இந்த 3 months வந்து உங்களுக்கு தமிழ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தமிழை மட்டுமே இந்த 3 months படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு அதிகமான போர்ஷன்ஸ் மார்க் வருது. தமிழில் 100 மார்க்ஸ் வருது, அதே போல் மேக்ஸில் வந்து நம்மளுக்கு 25 மார்க்ஸ் வந்துருது. அப்போ அந்த 125 மார்க்கை நம்ம வந்து கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். ஸோ இந்த 125க்கு நம்ம 122வது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதை எடுத்துட்டா நம்ம ஜிஎஸ்ல ஈஸியாக நம்ம சேர்த்து மார்க் கட் ஆஃப் வாங்கிடலாம். ஸோ அப்போ அந்த தமிழ் அண்ட் மேக்ஸை இந்த 3 மாதம் நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜான்லேருந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் தமிழை வந்து பக்காவாக படித்து முடிச்சிடலாம். அடுத்தது சைட் பை சைட், ஏன்னா நான் உங்களுக்கு டெஸ்ட் மண்டே அண்ட் ஃப்ரைடே தான் கொடுத்துருக்க போர்ஷன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸுக்கு படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே டைம் டியூரேஷன் இவ்வளோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டியூரேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தமிழோட மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ரிமைனிங் உங்களுக்கு 3 months இருக்கும். இந்த 3 months கேப்ல நீங்க வந்து தமிழ் மேக்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 3 monthsல நீங்க வந்து ஜிஎஸ் முடிச்சிடலாம். இது ஒரு ஈஸி ஸ்டடி பிளான். சரிங்களா? 6 மாதம் இருக்குது, அதை 3 பிரிச்சிருக்கேன். ஸோ தமிழ் ப்ளஸ் மேக்ஸும் 3 மாதத்தில் முடிச்சிடுறீங்க. அடுத்தது இருக்கக்கூடிய ரிமைனிங் 3 மாதத்தில் நீங்கள் ஜிஎஸ்ஸை முடிச்சிடலாம். இப்படியும் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க தமிழ் இங்கே படிக்க வரும். தமிழ் படிக்கும் போதே நம்ம ப்ளஸ் ஜிஎஸ் ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு படிக்கலாம், ப்ளஸ் மேக்ஸில் ஒரு டாப்பிக்கை படிக்கலாம். ஸோ இப்படியும் படிக்கலாம். ஸோ இருக்கக்கூடிய 180 டேஸை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளுக்கு 2025ல் நிச்சயமாக ஒரு ஜாப் உங்களுக்கு கேரண்டீடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்த அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கேட்கலாம். சில வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வந்து நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எது இருக்கோ அது வந்து உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த லெசன்ஸ் நடத்தும் போதே உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது வந்து புது பேட்ச் அப்படிங்கிறனால நம்மளுக்கு இலக்கியத்துக்கு மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இலக்கியமும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டான இலக்கணத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவுமே இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரேங்க் லிஸ்ட்டும் இதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் நம்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.